இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமெரிக்கன் மேன்ஹண்ட் ஒசாமா பின் லேடன். இது ஒரு நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரி சீரிஸ். 2001 நடந்த ட்வின் டவர் அட்டாக் அமெரிக்கா மற்றும் உலகத்துக்கே பெரிய ஷாக் கொடுத்தது. இதற்கு பழிவாங்க விதமா பாகிஸ்தான்ல உள்ள ஒரு வீட்டில் பதுங்கியிருந்த அல்கொய்தா அமைப்பின் தலைவரான ஒசாமா பின் லேடனை கிட்டத்தட்ட 10 வருஷங்கள் கழிச்சு அமெரிக்க படைகள் 2011 ஆண்டு சுட்டுக் கொண்டாங்க. 2001 ட்வின் டவர் அட்டாக்ல ஆரம்பிக்கிற டாக்குமெண்ட்ரி கொஞ்சம் பின்னாடி போய் பின் லேடன் மற்றும் அமெரிக்காவுக்கு முன்னாடியே இருந்த உரசல்களை சொல்லுது. அட்டாக் நடந்தது 2001, பின் லேடன் கொல்லப்பட்ட வருடம் 2011. கிட்டத்தட்ட 10 வருடங்கள் நடந்த தேடுதல் வெற்றி பத்தியும் இது ரிலேட்டடா நடந்த ஆப்கானிஸ்தான் போர் பற்றியும் இந்த டாக்குமெண்ட்ரியில டீடைலா கவர் பண்ணிருக்காங்க. அமெரிக்க அதிபர்களான புஷ் மற்றும் ஒபாமா ஸ்பீச்சஸ், இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ராணுவ வீரர்களின் பேட்டிகள், ஒரிஜினல் ஃபுட்டேஜ் என ஏகப்பட்ட தகவல்களை கொடுத்திருக்காங்க. சும்மா அமெரிக்க பெருமை மட்டும் பேசாமல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், டோராபுரா மலைப்பகுதியில் ஏற்பட்ட பின்னடைவு பற்றியும் பேசியிருக்காங்க. மொத்தமா 3 எபிசோடுகள் தான். டாக்குமெண்ட்ரி மாதிரி இல்லாம எங்கேயுமே லேக் இல்லாம விறுவிறுப்பா போகுது. நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கு, தமிழ் டப் கிடையாது. கண்டிப்பா பார்க்கலாம். இந்த டாக்குமெண்ட்ரி பிடிச்சிருந்தா நெட்ஃபிளிக்ஸ்ல கிடைக்கும் இன்னொரு டாக்குமெண்ட்ரியான டர்னிங் பாயிண்ட் 9/11 அண்ட் த வார் ஆன் டெரரும் பாருங்க.